வரேன்டா. அண்ட் கைஸ் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 மணி ஆகுது. ஸோ 4 மணிக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தா, இது வந்து சென்னை போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக சென்னை போகிறதில்ல. வாய்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பூச்சி அடிக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக சென்னை போகிறதில்ல. ஸோ இங்கேருந்து இப்போ ஒட்டஞ்சத்திரம் போகிறோம். ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு ஹரியை பிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து திருச்சி போயிட்டு வண்டியை போயிட்டு பைக்கை ஃப்ரெண்டு வீட்டில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போகிறோம். சென்னையில் அவன் பைக் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு அண்ட் அங்கேருந்து ஒரு ரைடு ஒன்று போகிறோம். அது என்ன ரைடு அப்படின்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். அண்ட் இதை பாருங்கள், மீட்டிஆர் 350. ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணணும் இல்லையான்னு தெரியல. ஏன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிடுவேன், இல்லைனா அப்லோட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா அர்நாளும் கிளம்பிட்டான். ஸோ அர்நாள் எங்கே போகிறான் பார்த்தா பெங்களூரு. ஸோ பெங்களூர் கிளம்பிட்டான். நான் இங்கே எப்படியே அவன் லெஃப்ட் எடுத்து அங்கே போயிடுவான், நான் ரைட் எடுத்து அப்படியே போயிடுவேன். நான் அர்நாள் பார்ப்போம், நான் அப்படி போயிடுவேன். பாய். சேஃபாக போயிட்டு கால் பண்ணேன். ஓகே, அவன் லெஃப்ட் எடுத்துட்டான், நம்ம ரைட் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருட்டாக தான் தெரிய போகுது. பிகாஸ் இன்னும் விடியறதுக்கு இன்னும் 1 ஹவருக்கு மேலே இருக்குது. அண்ட் லைட்டாக விடிஞ்சோன்னே நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். வருது நான் இங்கே வேறு என்ன சினாரியும் கிடையாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ செக் பண்ணால் இதே ரோட்டில் தான் போயிருப்போம். ஸோ சேம் சினாரியோ தான் இருக்கும். ஸோ நம்ம பல்லடம் வந்தது, ஸோ பல்லடத்துலேருந்து தேனி போனது, அதோட வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு சூழ்ந்துருக்கு. இப்போ அப்படியே பாட்டு கேட்டு அப்படியே நான் போயிட்டுருக்கேன். நான் அப்படியே பாடல் கேட்டு நான் அப்படியே போகிறேன். ஏன்னா மழை நேற்று ஃபுல்லாக சரியான மழை, அந்த மழையில் நனைஞ்சு நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால் ஹரிக்டாக போய் ஏறணும் டைமுக்கு. அதே மாதிரி ஷூ போடலாம் பார்த்தா ஷூ ஃபுல்லாக தண்ணி, சான்ஸே இல்லை, அவ்வளோ தண்ணி. சொதம் தண்ணி நைட்டு பெஞ்ச மழையில் ஷூ எடுத்து உள்ள வைக்கணும்னு நினச்சோம். பட் ஆனால் மறந்துட்டோம். சரி வேறு என்ன பண்ண, செருப்பு போட்டிருக்கேன். நான் அங்கே ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு அங்கே ஃப்ரெண்டுகிட்ட ஷூ இருக்குது, அதை வாங்கி போட்டு அப்படியே நம்ம இப்போ கிளம்ப வேண்டியது தான். காய்ஸ் இந்த ஒரு ரோட்டை மட்டும் பாருங்கள், செம திகிலாக இருக்குது இந்த ரோடு பாருங்களேன். ஐயோ சரியான திகிலா. அப்பப்போ மட்டும் வண்டி வருது, ஆனால் வண்டி வரவங்க ஏறி வராங்க ஐபிஎம் போட்டு. இதை மாதிரி இருக்கிறதே சின்ன ரோடு, இதில் வச்சு சாவடிக்கிறாங்க வச்சுக்கிட்டு. சை சுயம் நிறைஞ்ச உலகம். இது எந்த பக்கம் வரப்போன்னு தெரியல. அண்ட் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ் வந்தாச்சு. அண்ட் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு போல், ஃபுல்லாக இன்னும் ஈரமாகவே இருக்குது. ஆற்றே இன்னும் மழை பெய்யாமல் இருந்தால் சந்தோஷம் தான் இன்னும். பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் யாருமே இல்லை. இப்போ நம்ம மட்டும் தான் தனியாக போய்ட்டுருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு V3 இப்போ தான் கிராஸ் பண்ணிச்சு. இவ்வளோ ஏன்னா வந்தவே கொஞ்சம் அந்த ரோட்லேயே வந்திருந்தால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்திருக்கும். அது இங்கே இங்கேயே ஹைவேஸில் நிற்கிறான் பண்ணிக்காயவன். கைஸ் பார்த்தீங்கன்னா தாராபுரம் வந்துட்டோம். அப்பா இங்கே ஹைவேஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சர்டிஃபிகேஷனே. அப்பா அந்த சிங்கிள் அந்த காட்ரகின் ரோட்டில் ஓட்டும் போது சரியான பாடுபட்டாச்சு. ஏன்னா லாரிக்காரங்க அப்படி வராங்க. ஐயோ இங்கேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் 44 கிலோமீட்ரு. அண்ட் அங்கேருந்து நம்ம அப்படியே வடமதுரை போய் வடமதுரையிலேருந்து அப்படியே திருச்சி போயிடுவோம். நம்ம திருச்சி போயிட்டு வண்டியை பார்க்கிங் விட்டுட்டு அண்ட் பஸ்ஸுலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ எதுலேயோ ஒன்றில் போகிறோம். ஆனால் எதுவும் மட்டும் எனக்கு சத்தியமாக தரல. அங்கே போனால் தான் முடிய முடியும். நம்ம டைமிங்க்கு ட்ரெயின் இருந்துச்சுன்னா ட்ரெயின், டைமிங் ட்ரெயின் இல்லைன்னா பஸ்ஸு. எப்படி இருந்தால் 6 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் தான், பார்த்துக்கலாம் பெருமாள். கைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இப்போ தான் லைட்டாக தூர ஆரம்பிக்குது. லென்ஸில் தண்ணியில் நினைக்கிறேன். ஐயோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளேயும் போயிட்டோன்னா ஃபைன். அது வரைக்கும் மழை பெய்யாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். கைஸ் பார்த்தீங்கன்னா தூர ஆரம்பிச்சிருச்சு. வர வர இடையில பெருசாக பெய்யுது. நான் என்ன பண்ணேன், பேக் பின்னாடி வச்சு கட்டிட போகிறேன். நான் கோபுரம்லாம் கழட்டி வைக்க போகிறேன். ஏன்னா நான் அடுத்து ஹரி வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். திடீர்னு மழையில் நடந்துச்சுன்னா ஃபன் ஆயிரும். இங்கே தான் இதை வச்சுருந்தேன் கவரை. ரெயின் லைனர் இருக்குது, அப்படியே ரெயின் லைனரும் போட்டுருவேன். இது டெக்கத்லானில் வாங்கினது. இதை அப்படியே போட்டு பேக் இதுக்குள்ளே வச்சு கட்டிட வேண்டியதான். ஓகே நான் கொஞ்சம் வெளிச்சம் வந்தாலும் கண்டிப்பாக பண்ணேன். ஏன்னா இங்கே வெளிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, மழையும் மேய்ஞ்சிட்ருக்கு. கோபுரம் போயிடுச்சுன்னா ஃபன் ஆயிரும், சீன் ஆயிரும் அடுத்து. ஹரி வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வேடச்சந்தூர்லேருந்து திண்டுக்கல் திருச்சி பைபாஸ் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு. ஸோ இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை பெஞ்சிருக்கு. ஏன்னா பாஸ்ட் 3 days பார்த்தீங்கன்னா நல்ல மழை, எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை.
சன்ரைஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சன்ரைஸு. இப்போ தான் லைட்டாக சூரியன் இருந்துச்சு, சுள்ளுன்னு அடிக்குது. காலைல ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இப்போ தான் லைட்டாக சூரியன் வர்றது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஷூ லைட்டாக மேலே லைட்டாக ஈரமாக இருக்குது, அது ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடிக்கிற காற்றுலேயே அதுலேயும் காஞ்சிச்சுனாவே. வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஓட்டல, வண்டி பார்த்தீங்கன்னா ஹரி ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பில்லியனா உட்காந்து இருக்கேன், ஜாலியாக பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிச்சுட்ருக்கேன். ஏன்னா காலைல தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அவன் வந்துட்டு நான் கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன் அப்படின்னா சரி ஓகே ஹைவேஸ் வரைக்கும் ஓட்டட்டும். அந்த ஹைவேஸில் ஒரு டீ சாப்பிட்டு வழக்கமாக வண்டியை மாற்றிக்கிற மாதிரி வண்டியை மாற்றிக்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடு வந்தாச்சு. அண்ட் இங்கேருந்து திருச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு முடித்தோம். வெயில் பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி அடித்து நவுத்திட்டு இருக்கு. வெயில் சரியான வெயில். காலைல வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஓட்டிகிட்டு வந்து இப்போ வெயிலில் ஓட்டுறது சரியான காண்டாக இருக்குது. எனக்கு அதான் தோணுச்சு, காலைல பெஞ்சா மழையை பெஞ்சிட்டே இருந்திருக்கலாம் போல், இந்த வெயிலுக்கு எவ்வளோவா தேவைன்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் திருச்சி ஹைவேஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹைவேஸ் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹைவேஸ் இது. ஏன்னா இந்த ரோட்டில் வந்து அவ்வளோ தடவை ஓட்டியிருக்கேன். அவ்வளோ ரைடு நான் ஓட்டிட்டு முடிச்சுட்டு வரது இந்த ஒரு ரோடாக தான் இருக்கும். எந்த ரைடு முடித்தாலும் திருப்பி வீட்டுக்கு வரது இந்த ஒரு ரோட்டில் மூலியமாக தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்துட்டேன். ஸோ ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்காக நிப்பாட்டிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து என்ன பிளான் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ பைக்கை வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் வச்சுட்டு இதுக்கடுத்து நம்ம வந்து பஸ்ஸில் போக போகிறோம். ஸோ பஸ்ஸில் போயிட்டு இங்கேருந்து சென்னை போகிறோம். சென்னை போயிட்டு அங்கேருந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம்னு நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு இதுதான் பிளானு. இப்போதைக்கு பைக்கை விட்டுட்டு திருப்பி நம்ம ஆட்டோவில் போக போகிறோம். ஆட்டோவில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அந்த திருப்பி பாருங்கள் மண்டே கூட ஒரு ஆட்டோ வருதா, ஸோ அந்த ஆட்டோவில் தான் போகிறோம். போயிட்டு பஸ்ஸு பிடிக்கணும். ஏன்னா ப்ரைவேட்டாக பப்ளிக்காக, ஏன்னா இந்த நேரத்தில் ட்ரெயின் இருந்தால் ட்ரெயினில் போகலாம். ட்ரெயின் ஆனால் லேட் ஆகிடுச்சுன்னா பண்ணாயிரும். அதனால் பஸ்ஸில் போயிடும். வரலையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சியில் வந்து ஏசி பஸ் ஏறியாச்சு. இந்த இங்கே இருக்குது ஏசி மச்சான், ஏசி காட்டிடும். அவனுக்கு ஏசி மச்சான் இங்கே பாரு மச்சான், சுற்றி விளாட்றதுக்கு நல்லா இருக்கும். இது லைட்டு போடடா. சீட் லைட்டு போட எரியுமாடா? இங்கேயே இருக்கு பாரு, நமக்கு தெரியல பெருசாக ஒன்றும் காணும். லைட்டு மட்டும் காணும். நைட்டு மட்டும் தான் எரியும் போல். சரி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் போல். ஸோ இங்கேருந்து பஸ் டிக்கெட் எவ்வளோ மச்சான் ஆச்சு? இங்கேருந்து நம்ம 300 ரூபாயா? 350. என்ன அது? 350. ஸோ பார்த்தீங்கன்னா பையன் 350 ரூபா தான் ஹிந்தியில் சொல்கிறேன். ஹிந்தியில் சொன்னேன். அதாவது ஹிந்தி பரப்புறோம் நாங்கள், ஹிந்தி ஆதிக்கம் அடிப்பானுங்க. சென்சார் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு லக்கேஜ் இருக்குது. ஸோ ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா காலு கடியில் வச்சுட்டு இந்த ஒரு பேக் வந்து மேலே தூக்கி விட்டுருவோம். அண்ட் கோப்ரோ இதோட மேலே தூக்கி விட்டு இன்னும் அடுத்த சென்னையில் தான் அந்த விளாக் வந்து எப்படி மச்சான் வருதா? தில்லுன்னு இருக்குது தானே வருது. அது எல்லாத்தையுமே நம்ம பக்கம் திருப்பி, எல்லாத்தையும் எல்லா டேரக்ஷனையும் நம்ம பக்கம் வச்சிருந்துச்சு. பின்னாடி இருக்கிறதுக்கு பாரு, அதை நான் திருப்பி விட்டேன். அதெல்லாம் திருப்பி விட்டேன். நீ அந்த சீட்டு இந்த சீட் இருக்கிறத மட்டும் திருப்பி விட்டேன்னு வச்சுக்கேன் இருக்கும். அண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன பஸ்ஸுனா எம்ஜேடி வெல்கம் யூன்னு சொல்லி போட்டிருக்கு. நோ ஸ்மோக்கிங். இதுதான் பஸ்ஸு. நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங். என்ன இவ்வளோ ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, பாட்டு போடுவாங்களோ? கேட்போம். இது என்ன மச்சான்? இது நடுவில் ஏதோ இருக்குது கருப்பா. அதான் மச்சான் ஏசி வென்டிலேட்டர் மச்சான். வெளியில் உள்ள காற்று போயிட்டு வரணும்ல. ஓ வென்டிலேட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முறை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸில் ஏறி இருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. மொத்தம் எத்தனை மணிக்கு நம்ம போய் ரீச் ஆகும் தெரில, டிரைவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு வந்து அப்போலாம் 6 hours வந்து ட்ராவல் டைமு. எனக்கு வந்து 8 hours ஆனாலும் பரவாயில்ல. இந்த எங்கேயும் எப்போதும் மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாது. தார்பாய் பறந்து வந்துச்சு, கிளாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக 10 சீட்டு பின்னாடி வேண்டாம், நடுவில் எதுவும் ஆயிடக்கூடாது. அண்ட் நான் இதை அடுத்து நான் உங்களை வந்து சென்னையில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை. வெல்கம் டு திஸ் இருட்டு ஸ்க்ரீன் ஆஃப் திஸ் சென்னை எபிசோட். ஸோ பார்த்தீங்கன்னா சரியான ஃபன் ஆயிடுச்சு. ஸோ பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா 10:30 மேக்ஸிமம் வண்டி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ 10:30 11:30 ஆச்சு, 11:00 12:30 ஆச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 12:45 போல் தான் பஸ்ஸே எடுத்தார். ஸோ அங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருக்கும்போது மணி பார்த்தீங்கன்னா 7:30. ஒரு நாள் ஃபுல்லாக இதிலே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு. ஸோ நிறையா பிளான் வச்சுருந்தோம், இடையிலே முன்னாடி போயிட்டு. ஸோ பரவாயில்ல, பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து இறக்கிட்டார். அண்ட் இருந்தாலும் டைமிங் அந்த நேரத்தை தின்னது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் யார் வந்தால் ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தால் அந்த டைமிங் கரெக்டாக கொண்டு வந்து இது பண்ணிடுவாங்களான்னு சொல்லி பார்த்துங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுங்க. ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருவாங்க, 10 கால் மணி நேரத்துக்குள்ளேயே. அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5.5 hours வந்துடுவாங்க மேக்ஸிமம் அவங்களும். பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ ஃபன்னு திகில் நிறையா இது உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டே டியூன் டு த நெக்ஸ்ட்